கேம் சேஞ்சராக மாறிய சுகோய் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, பாகிஸ்தான், சீனாவுக்கும் சிக்கல்தான். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட சுகோய் விமானங்களை இயக்கி ரஷ்யா சாதிச்சிருக்கு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல சுகோய் விமானங்கள் இயக்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியா கிட்ட சுமார் 270க்கும் அதிகமான சுகோய் ரக விமானங்கள் இருக்குது. இந்த விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு முதுகெலும்பா இருக்குது. சுகோய் வகையில Su-57M அப்படிங்கிற போர் விமானத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட உதவியோட பறக்க வச்சிருக்கு. Su-57M அப்படிங்கிறது ரஷ்யாவோட Su-57 போர் விமானத்தோட மேம்பட்ட வகை. இந்த விமானம் முழுமையா AI தொழில்நுட்பத்தால பறக்க வைக்கப்பட்டாலும் விமானத்தோட பாதுகாப்புக்காக உள்ள செர்ஜி போக்டன் அப்படிங்கிற டெஸ்ட் பைலட் உட்கார வச்சிருக்கப்பட்டிருந்தாரு. ஆனா விமானம் முழுக்க முழுக்க AI தொழில்நுட்பத்தால பறக்க வைக்கப்பட்டிருக்கு. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதன் மூலமா போர்க்களத்துல உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். ரஷ்யாவோட இந்த சாதனைய அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள் உன்னிப்பா கவனிச்சிருக்கு. இந்த சாதனை அமெரிக்காவை விட சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் கிலியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இந்த வகை விமானங்கள் இந்தியா கிட்ட அதிகம் இருக்குது. சுகோய் அப்படிங்கிறது ஒரு ரகம். அதுல எந்த அப்டேட் வந்தாலும் அந்த ரக விமானங்களை அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க முடியும். இந்தியா கிட்ட சுகோய் 30 MKI அப்படிங்கிற விமானம் 270 இருக்குது. இது முழுக்க AI தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டா எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கு ரஷ்யா நம்பகமான ஆயுத பார்ட்னர். 1996வது வருஷம் ரஷ்யா கிட்ட இருந்து நாம ஜெட் விமானங்களை வாங்க ஆரம்பிச்சோம். காலப்போக்குல முழு விமானமும் ரஷ்யாவில இருந்து வர்றதுக்கு பதில் அதோட தயாரிப்பு பேட்டர்னை நாம வாங்கி உள்ளூர்ல இருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் மூலமா உதிரி பாகங்கள் உருவாக்கப்பட்டு அது இங்கேயே அசெம்பிள் செய்யப்பட்டுச்சு. இப்படி செய்யறதன் மூலமா இந்தியாவோட கால சூழலுக்கு ஏற்ப நம்மோட நாட்டுக்குன்னு தனித்தன்மையோட இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு. இதுல இப்போ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் சேர்த்தா அது ரொம்பவே வலிமை மிக்கதா உருவாகும். இப்படியான விமானங்கள் பாகிஸ்தானுக்கு நேரடி அச்சுறுத்தலா இருக்கும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் போக்கு அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான அப்டேட் வந்திருக்கிறது நிச்சயமா பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தி கிடையாது. அதே நேரம் சீனாவுக்கும் இது சவாலான விஷயம்தான். ஏன்னா சுகோய் 57M விமானம் அமெரிக்காவோட தலை சிறந்த போர் விமானங்களான F-22 அப்புறம் F-33 விமானங்களுக்கு போட்டியா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல இப்போதைக்கு சுகோய் 57M விமானம் இல்ல. ஆனா இத கூட்டு சேர்ந்து தயாரிக்கக்கூடிய பணியில ரஷ்யா கூட இந்தியா ஒரு காலத்துல சேர்ந்திருந்தது. 2018ல இந்த கூட்டு முயற்சியில இருந்து இந்தியா வெளியேறிடுச்சு. இருந்தாலும் இந்த ரக விமானங்களை மறுபடியும் இந்தியா கூட இணைஞ்சு தயாரிக்க ரெடியா இருக்கிறதா ரஷ்யா அறிவிச்சிருக்கு. அப்படின்னா இந்த விமானம் நம்மளோட கைகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி நடந்தா சீனா உஷாராயிடும்.